பிள்ளை வளர்க்கொண்டு வராற சமயத்துல பிள்ளைகளுக்கு கட்டாயம் வாப்பாட உபதேசம் தேவை. வாப்பாட உபதேசம் கட்டாயம் பிள்ளைகளுக்கு தேவை. ஏன்னா கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரரே, எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட வாழ்க்கை, அவர்கள் பிள்ளைகளுக்கு செய்த தர்பியத். அல்லாஹ் அவர்களை பற்றி அல் குர்ஆன்ல சொல்லும் போது, அல்லாஹ் அவர்களை பற்றி அல் குர்ஆன்ல பேசக்கூடிய நேரத்துல எங்களுக்கு படித்து தர பாடம் என்னன்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு நாங்க எப்படி தர்பிய செய்யணும், பிள்ளைகளுக்கு நாங்க எப்படி நஸ்ஸு செய்யணும். கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு உபதேசமும் அல்லாஹ் எங்களுக்கு படிப்பினையாக அல்லாஹ் எடுத்து காட்டுகிறார். லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்த மகனை பார்த்து சொல்றாங்க, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம். என்னுடைய அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு யாரையும் இணை வைத்திராத, அதுதான் ஆக பெரிய பாவம். ஈமானியத் ரீதியான பாடத்தை லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்த மகனுக்கு படிச்சு கொடுக்குறாங்க. எப்படி நசீஹத் சகோதரர்களே. இரண்டாவது, யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபிஸ் ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்த் யஅதி பிஹல்லாஹ். என்னுடைய அருமை மகனே, கடுகளவு ஒரு சின்ன விடயமாக இருந்தாலும் சரி, அந்த கடுகளவு சின்ன விஷயம் ஒரு மலைக்குள்ள இருந்தாலும் சரி, அந்த கடுகளவு சின்ன விஷயம் வானத்தில் இருந்தாலும் சரி, அந்த கடுகளவு சின்ன விஷயம் பூமியில இருந்தாலும் சரி, அந்த விடயத்தையும் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில வெளிக்கொண்டு வருவான். தக்வாவுடைய பாடத்தை லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்த மகனுக்கு படிச்சு கொடுக்குறாங்க. நான் ஒவ்வொருத்தரும் பெற்றோர் என்ற ரீதியில நாங்க ஒவ்வொருத்தரும் தந்த உள்ளத்துல கை வச்சு கேட்கணும். ஏண்ட பிள்ளைக்கு 10 வயசு ஆகிட்டு, ஏண்ட பிள்ளைக்கு 15 வயசு ஆகிட்டு, இது வரைக்கும் ஏண்ட பிள்ளையுடைய உள்ளத்துல தக்வாவை கொண்டு வருவதற்கு நான் என்ன முயற்சி செஞ்சிருக்கிறேன், என்ன பாடத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். தடா பார்க்கல, உம்மா பார்க்கல, ஒஸ்தாது பார்க்கல, குடும்பத்தார்கள் பார்க்கல, அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனையை உண்டாக்க பெற்றோர்களாகிய நாங்க என்ன ஸ்டெப்ஸ், என்ன முயற்சி செஞ்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் கை வச்சு கேட்கணும். சகோதரர், அவனோட பிள்ளை எப்படி கேட்டா சொல்லுவோம், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல என்ன புள்ள படிக்குது, கேட்டா சொல்லுவோம் சிங்கள மீடியத்துல என்ன புள்ள படிக்குது, கேட்டா சொல்லுவோம் என் புள்ள இங்கிலீஷ் மீடியத்துல படிக்குது, சொல்லிக்கொண்டு அடுக்கிக்கொண்டே போவோம். என்ன பிள்ளை இதுல பெஸ்ட் வந்துச்சு, என் பிள்ளை இந்த மீடியத்துல பெஸ்ட் வந்துச்சு. ஆனா குர்ஆன் ரீதிய மார்க்கத்துடைய ரீதியில பிள்ளைகளை எடுத்து பார்த்தா வெறும் ஜீரோவாகத்தான் இருக்கு. குர்ஆன் விஷயம் வெறும் ஜீரோ, மார்க்கத்துடைய விஷயம் வெறும் ஜீரோ. கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்த பிள்ளைக்கு படிச்சு கொடுத்தாங்க தக்வாவுடைய பாடம். அது மட்டுமல்ல சகோதரர்களே, தொழுகையுடைய பாடம் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்த மகனுக்கு படிச்சு கொடுக்குறாங்க. யா புனைய அகிமிஸ் ஸலாத வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கரி வஸ்பிர் அலா மா அஸாபக். என்னுடைய அருமை மகனே, நீ எங்க இருந்தாலும் சரி 5 நேர தொழுகைகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த தொழுகைகளை நீ ஒருபோதும் மிஸ் பண்ணிராத, ஒருபோதும் மிஸ் பண்ணிராது. தொழுகை எப்பயும் முற்றாது. ஒரு புள்ள 7 வயசு ஆகினா அவனுக்கு தூரத்துக்கு ஏவ சொல்லி மார்க்கம் சொல்லுது. அதே அந்த புள்ள 10 வயசு ஆகினா அவனுக்கு அடிச்சு தொலை வைக்க சொல்லி மார்க்கம் சொல்லுது. இன்னைக்கு நடக்குதா சகோதரர்களே? வாப்பா மகன்கிட்ட சொல்றதுக்கு பயப்படுறாரு. வாப்பா ஏன்? வாப்பாட்ட தொழுகை இல்லை. மகன்கிட்ட சொன்னா மகன் சொல்லுவான், வாப்பா நீங்க பெஸ்ட் தொழுவ, நீங்க தொழுதுன்னா நான் தொழுவுறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, பிள்ளைக்கு தொழுகையை நாங்க படிச்சு கொடுக்கணும், பிள்ளைக்கு தொழுகையை நாங்க படிச்சு கொடுக்கணும். அது மட்டுமல்ல, அஹ்லாக்குடைய ரீதியத் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அஹ்லாக்க படிச்சு கொடுத்தாங்க பிள்ளைக்கு. லா துஸஇர ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. என்னுடைய அருமை மகனே, நீ மக்களோடு பேசும் போது பெருமையின் காரணமாக லா துஸஇர், உன் முகத்தை என்ன செஞ்சிராத, திருப்பிடாத. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, நீ பூமியில நடக்கும் போது பெருமையின் காரணமாக நடந்துராத, பெருமையின் காரணமாக பூமியில நடந்துடாத. வக்ஸித் ஃபீ மஷீக், உன்னுடைய நடைய அழகான முறையில ஆக்கிக்கோ, அழகான முறையில வச்சுக்கோ. வகுதுல் மின் சௌதிக், உன்னுடைய பேச்ச மிருதுவான முறையில நீ பேசிக்கோ. மக்களோட பேசிக்கிட்ட நீ மிருதுவான முறையில பேசிக்கோ. ஏன் தெரியுமா? இன்ன அன்கரல் அஸ்வாதி லசௌதுல் ஹமீர். அல்லாஹ் சொல்றான், ஆக வெறுப்பான சத்தம் என்றால் அது கழுதையுடைய சத்தம் தான். அதனால நீ என்ன கத்தி பேசாத, உன்னுடைய பேச்ச மிருதுவான முறையில நீ பேசிக்கோ, மிருதுவான முறையில நீ மக்களோட பேசும்போது நீ பேசிக்கோ என்பதாக லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்த பிள்ளைக்கு படிச்சு கொடுக்குறாங்க. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, நானும் தான் நீங்களும் தான் உம்மா வாப்பா என்ற ரீதியில இதுவரைக்கும் என்னுடைய பிள்ளைக்கு நான் எந்த அளவுக்கு ஈமான படித்து கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் யோசிக்கும்,
இதுவரைக்கும் என் பிள்ளைக்கு, என் பிள்ளை 10 வயசாகிட்டு 15 வயசாகிட்டு இதுவரைக்கும் பாடத்தை நான் தக்குவாவுடைய பாடத்தை படிச்சு கொடுத்திருக்கிறேன். குர்ஆனுடைய பாடம் என்ன பாடத்தை நான் படிச்சு கொடுத்திருக்கிறேன். தொழுகையுடைய பாடம் எந்த அளவுக்கு தொழுகையுடைய பாடத்தை நான் படிச்சு கொடுத்திருக்கிறேன். அஹ்லாக்க பத்தி நான் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் சகோதரர்களே.